Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. குழந்தைங்க கையில் எப்படி கிடைக்குது, விற்கிறதுனால கிடைக்குது, யார் விற்கிறா, இது எப்படி ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு மாறி அந்த குழந்தைங்க கைக்கு வரைக்கும், அதுவும் ஸ்கூல் எல்லையை தொடுற அளவுக்கு வந்திருக்குன்னா நம்மளோட அரசு இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு. கேட் எல்லையை ஒருத்தன் தாண்டி ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தன் அந்த போதையை திணிக்கிறான்னா நீங்கள் இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணலை. அது இன்றைய அரசாக இருந்தாலும் சரி, நாளைய அரசாக இருந்தாலும் சரி, இன்னும் வருங்கால எந்த அரசாக இருந்தாலும் சரி, டயலாக் பேசுகிற எந்த அரசும் வேண்டாம் எங்களுக்கு. தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லைன்ற மாதிரி அமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஏன்னா இன்னைக்கு பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நாங்கள் எந்த எல்லா இடத்துலையும் சோப்பு போட்டு முழுசாக குளிக்க வச்சு அனுப்பிடுவோம். நாங்கள் மனிதத்தன்மை எப்படிங்க இருக்கும்? நாங்கள் ஆட்சி மட்டும் பண்ணால் போதும். நாங்கள் ஜாலியாக காரில் போகணும், 100 பேர் பின்னாடி 100 பேர் பாதுகாப்புக்கு, முன்னாடி 100 பேர், ஒத்தாளுக்கு இத்தனை பாதுகாப்பு கொடுக்குற நீங்கள் பொதுமக்கள் அப்போ எவ்வளோ கேவலமாக நடத்துறீங்க. உங்களுக்காக தானே நாங்கள் வெயிலையும் மழையிலையும் நின்று அந்த ஓட்டை போடுறோம். ஜனநாயக உரிமையை நாங்கள் நிலநாட்டுறப்போ அதே ஜனநாயக உரிமை இன்னார் எனும் நான் அப்படின்னு நீங்கள் பதிவு அந்த இடத்துல படிக்கிறீங்க இல்லையா? அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிறாங்க. ஆக்சுவலாக அதுவே ஒரு தவறான ஒரு செயல். இந்தியாவுக்குள்ளே தாங்க தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியா இல்லை. எங்கள் தமிழ்நாடு இப்படித்தான் அப்படின்னு நாளைக்கு ஒரு உருவாக்கி ஒரு புது பேர் எடுங்க. அதெல்லாம் செய்யாமல் குறை சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னு அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உலக அளவில் அவர் வேற லெவல். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த திருமதி ஜானகி சுந்தர்ராஜ் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் சமீப காலமாக எங்கே பார்த்தாலும் கிரைம் சம்பவங்கள் அதிகமாகிட்டே போகுது. இது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திருக்கின்ற மாதிரி செய்திகளும் மக்கள் மத்தியிலும் பேசப்படுது. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பள்ளி மாணவர்கள். இப்போ கூட சமீபத்தில் ஒரு அரசு பள்ளி மாணவர் 11th படிக்கிறார் போல, அவர் பாக்கெட்டில் ஒரு கஞ்சா இருந்திருக்கிறதா ஸ்கூல் ஹெட்மாஸ்டரே ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு. இவ்வளோ சின்ன வயசில் இவங்ககிட்டலாம் கஞ்சா எப்படி வருது? இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசு ஏன் தவறுது? ஆக்சுவலாக நீங்கள் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப உருக்கமாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் எல்லாம் பக்கத்து தெருவில் கூட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு விஷயம், குழந்தைங்க கையில் எப்படி கிடைக்குது, விற்கிறதுனால கிடைக்குது, யார் விற்கிறா, இது எப்படி ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு மாறி அந்த குழந்தைங்க கைக்கு வரைக்கும், அதுவும் ஸ்கூல் எல்லையை தொடுற அளவுக்கு வந்திருக்குன்னா நம்மளோட அரசு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு கேள்வியை பார்க்கணும். அரசுக்கு ஒரு கலங்கப்பேர் இல்லை, அரசுக்கு இது கலங்கப்பேர்னு சொல்ல முடியாது. இந்த அரசு எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை கடந்து போக முடியாது. ஏன்னா நாளைய வருங்காலம் எதை நோக்கி பயணிக்குது. இன்னொரு விஷயம் இதில் பார்க்க போகிறப்போ, நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்கள் அரசு இன்றைக்கி 5 வருஷம் ஆச்சு பாதுகாப்பில் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்கள் பாதுகாப்பாக உறுதிப்படுத்தியிருக்கோம். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு விஷயத்த நாங்கள் ரொம்ப அழகாக செயல்படுத்தியிருக்கோம். எங்கள் இதில் இப்படி தான் பாதுகாப்பில் நாங்கள் நல்லா வச்சுருக்கோம் தமிழக மக்களான்னு யாருக்கிட்டையாவது போய் பகிரங்கமாக கேட்டு பாருங்கள், அவங்களோட பதில் என்னவாக இருக்கும்னு. லாஸ்ட் பணம் கொடுத்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமா சொன்னாங்க. அன்னைக்கு பணம் இல்லைங்கிறாங்க. சோவாட்டுன்னு ஒரு ராசா சார் பேசியிருக்காரு. சோவாட்டுங்கிற வார்த்தையை ஒரு அமைச்சர் பேசலாமா? அதாவது சீனில் க்ரியேட் பண்ணி இப்போ விஜய் பேசின மாதிரி இப்போ இவருக்கு அந்த வியாதி தொத்திக்கிச்சோ என்னமோ தெரியல. சோ வாட், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும். என்ன இப்போ அதுக்கு அப்படிங்கிற கேள்விக்காக நான் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் சொல்கிறதுக்கே அந்த இடத்துல நீங்கள் நாற்காலி போட்டு நாங்கள் க்யூவில் நின்று ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சா நீங்கள் ஏசி காரில் போயிட்டு சோவாட்டுங்கிற வார்த்தையை சொல்லுவீங்க. இப்போது அப்போ எல்லாத்தையும் கடந்து ஈஸியாக இந்த மக்கள் மறுபடியும் பல்லிழிச்சிட்டு இந்த பணம் கொடுத்துட்டா ஓட்டு போடுவாங்கிற மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. பொதுநலன் யாருக்கும் அவங்களுக்கு இல்லை. இப்போது அவங்க பள்ளி நடத்துகிறாங்க, அவங்க குடும்பத்தில் யாருக்கெல்லாம் பள்ளி இருக்குங்கிறது இன்றைக்கி பகிரங்கமாக எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பள்ளிகளில் எங்கேயாவது கஞ்சா போய் பார்க்க முடியுமா? ஏன்னா செக்யூரிட்டி அங்கே இருக்குது, கேமராக்கள் இருக்குது. அரசு என் பள்ளி என் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பாதுகாப்பை கொடுக்கல?
கேட் எல்லையை ஒருத்தன் தாண்டி ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தன் அந்த போதையை வந்து திணிக்கிறான்னா நீங்க இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணலை. இதுக்கான தீர்வு வந்து அரசு சொல்லணுமா ஒழிய இப்போ நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது? பாதுகாப்பு இல்லை. என் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. என் குழந்தை நாளைக்கு நல்லவனா கெட்டவனா வளர்றது இந்த நாட்டோட கையில் தானே இருக்குது. நான் என் குழந்தைய வந்து என் வீட்டு எல்லை வரைக்கும் தான் பாதுகாப்பாக வளர்க்க முடியும். அதை தாண்டி இந்த சமூகத்துக்குள்ளே வரப்போ என் அரசு எனக்கு சரியாக இருக்கணும். அது இன்றைய அரசாக இருந்தாலும் சரி, நாளைய அரசாக இருந்தாலும் சரி, இன்னும் வருங்கால எந்த அரசாக இருந்தாலும் சரி, டயலாக் பேசுகிற எந்த அரசும் வேண்டாம் எங்களுக்கு. தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா புழக்கமே இல்லைன்ற மாதிரி அமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்ப இப்ப நீங்க குழந்தை கையில கிடைச்சது அது கஞ்சா இல்லாம மல்லி துவையலா? நான் கேட்குறேன். இல்ல கஞ்சாங்கிற ஒரு பொருள் தானே கிடைச்சிருக்கு. கஞ்சா அடிச்சுட்டு தானே அந்த திருத்தணியில அந்த வடமாநில பையனை வெட்டி துண்டு போட்டு குத்துயிருமா கொலையுமா ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க. வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டாங்களே மேடம். அவங்கள வேற ஸ்டேட்டுக்கு அந்த யாரு அந்த பையனையா அந்த பையனை அடிப்பட்ட பையனை தானே சொல்றீங்க? ஆமா, இருந்தா பல கேள்விகள் வரும். அவனை பார்த்து இன்னும் 100 பேர் வீடியோ போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். இதெல்லாம் சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ணி எந்தமா போய் பொழைச்சிக்கோன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. வேற என்ன மறுநாளும் இல்ல 2 நாளுக்கு அப்புறமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன் வருது? எலெக்ஷன் வருது இல்ல எங்களுக்கு. நாங்க வந்து இதை அடுத்தடுத்து உங்களை கிரியேட் பண்ண நாங்க விட மாட்டோம்ல. ஏன்னா இன்னைக்கு பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நாங்க வந்து எல்லா இடத்துலயும் சோப்பு போட்டு முழுசா குளிக்க வச்சு அனுப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அடுத்த வேலை இருக்கு இல்லையா. நாங்க மனிதத்தன்மை எப்படிங்க இருக்கும்? நாங்க ஆட்சி மட்டும் பண்ணா போதும். நாங்க ஜாலியா கார்ல போகணும், 100 பேர் பின்னாடி 100 பேர் பாதுகாப்புக்கு, முன்னாடி 100 பேர். ஒத்தாளுக்கு இத்தனை பாதுகாப்பு கொடுக்குற நீங்க பொதுமக்கள் அப்ப எவ்வளவு கேவலமா நடத்துறீங்க எத்தனை விஷயத்துல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இன்னும் புலப்பட மாட்டேங்குது. உங்களுக்காக தானே நாங்க வெயிலையும் மழையிலையும் நின்று அந்த ஓட்டை போடுறோம். ஜனநாயக உரிமையை நாங்க நிலநாட்டுறப்போ அதே ஜனநாயக உரிமை இன்னார் எனும் நான் அப்படின்னு நீங்க பதிவு அந்த இடத்துல படிக்கிறீங்க இல்லையா? அதை ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? அதை செய்யறதுக்கு தானே உங்களுக்காக நாங்க போய் கால் கெடுக்க நின்று அந்த விஷயத்த செய்யறோம். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க மேடம், இந்த வந்து போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அவங்க தான் தவறுறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்த. அதுக்கு வந்து திரு அண்ணாமலைஜி பக்காவா, ஏன்னா அவர் அளவுக்கு நான் படிப்பெல்லாம் இல்லைங்க, நான் வந்து உண்மையை சொல்றேன். அவர் அதுக்கான விளக்கங்களை அக்யூரேட்டா ஒரு பதிவுல சொல்லியிருப்பாரு. என்ன ஏது அப்படிங்கிற விளக்கங்கள் அவர் மாதிரி யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால அந்த விளக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் இவங்களை விளக்கப்படுத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறமா எங்க அரசுல வந்து இந்த மாதிரி இல்லை, ஒன்றிய அரசை வந்து ஒன்றிய அரசுங்கிறாங்க. ஆக்சுவலா அதுவே ஒரு தவறான ஒரு செயல். இந்தியாவுக்குள்ள தாங்க தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா இல்லை. அது எப்படிங்க அது ஒன்றிய அரசுன்னு அந்த வார்த்தை அது தமிழ் அந்த எழுதுனாங்க பாத்தீங்களா? அவர் எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அதை ஒன்றிய அரசுன்னு ஒருத்தர் எழுதி கொடுத்ததுனாலதான் அதை சொல்ல முடியும். ஒன்றியங்கிறது என்னங்க? ஒரு ஒன்றிணைந்த இந்தியாவுடைய அரசு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. யூனியன் கவர்மெண்ட் இல்ல, ஒன்றிணைந்த இந்தியாவா? ஏங்க இந்தியாங்கிறதுக்குள்ள வரைபடத்துக்குள்ள ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு, மாநிலம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இருந்துட்டு அவங்கள ஒன்றியங்கிறது நம்ம வேணா சொல்லலாம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய தமிழ்நாடுன்னு, ஏன்னா அப்படித்தானே இருக்கு. அவங்க நாளைக்கு பிரிச்சா கூட எல்லை கூட பிரிக்கலாம். இந்தியா எல்லை கோட்டுல இருந்து தமிழ்நாடு கூட பிரிக்கலாம். ஆனா இவங்க வந்து இந்தியாவை பிரிக்க முடியாது இல்லையா? அப்போ அது எல்லாமே அதை சொல்லல. இவங்களுக்கு தேவைங்கிற விஷயங்களையும் இவங்களுக்கு தேவைங்கிற வார்த்தைகளையும் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுல குடிபோதை இல்ல, கஞ்சா. அப்ப குடிபோதை இல்லைன்னா எத்தனை டாஸ்மாக் இருக்கு? எப்படி நீங்க இல்லைன்னு கணக்கெடுத்து தரீங்க? எனக்கு இல்ல பல குற்றச்சாட்டு என்னன்னா, ஹார்பர்ல இருந்தோ போர்ட்ல இருந்தோ தான் எல்லா போதைப் பொருளும் வருது. சரி, நீங்க அதை தடுங்க. உங்களுக்கு கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அங்க வந்து எல்லாமே ஒன்றிய அரசோட பணியாளர்கள் தான், அவங்க தான் வந்து தவறான குற்றச்சாட்டு. நீங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டே வைங்க. சரி, அதையும் கூட நான் ஏத்துக்கிறேன். சரி, ஒன்றிய அரசு வந்து கண்ணை கட்டிட்டு விட்டுருச்சுன்னே பார்க்கலாம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு இங்க என்ன வேலைங்க? நீங்க செய்யறதுதானே உங்களுக்கு ஓட்ட போட்டு உட்கார வச்சிருக்கோம். நீங்க அதுக்கான சரியான ஆளுகளை நியமிங்க. இங்க எல்லை கோட்டுல எவ்வளவு நம்ம இந்திய எல்லையில பாதுகாப்புல ராணுவம் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு செக்ஷனை உருவாக்குங்க. எங்க தமிழ்நாடு இப்படித்தான் அப்படின்னு நாளைக்கு உருவாக்கி ஒரு புது பேர் எடுங்க. அதெல்லாம் செய்யாம குறை சொல்றதுக்குன்னு ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னு அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான். உலக அளவுல அவர் வேற லெவல். அதனால அவரை நம்ம பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல இந்தியா எப்படி இருந்ததுன்னு தெரியும், இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குங்கிறதும் உலகம் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒன்றும் தெரியாதவங்க பேசுனா அவங்களுக்கெல்லாம் செவி சாய்க்கிற மனநிலையில இங்க நிறைய பேர் இல்லை, இன்க்ளூடிங் நாங்களும்.
நான் வந்து இப்போ வந்து நான் சொன்னேன் போர்ட்டு ஹார்பர்ல இருந்தா வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து உள்ள வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப பாஜகவினர் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏன் டிஆர் பாலுகிட்ட வந்து ஷிப் இல்லையா, அவர்கிட்ட கண்டெய்னர் இல்லையா, ஏன் அங்கிருந்துலாம் வராதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. இல்ல நான் அதுதான் இதெல்லாம் அபத்தமா இருக்கேன். அபத்தமா, அதாவது பேசிக்காவே நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஹார்பர்ல இருந்து வருது, ஒன்றிய அரசு இதுக்கு துணை கூட போகுதுன்னு கூட இவங்க சொல்லட்டும். நான் திரும்பவும் அதை தான் சொல்ல வரேன். எல்லாமே பண்றதெல்லாம் சரி, எங்க மேல பழி போடுறீங்க, ஓகே, நீங்க சரியா இருங்கன்னு தானே சொல்றோம். ஒன்றிய அரசுன்னு சொன்னோம், நீங்க இங்க எல்லைக்கோடு, இது இந்த எல்லைக்கோட்டுல ஒன்றிய அரசோட எந்த விஷயத்தையும் நாங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், நாங்க இப்படிதான்னா பெருமை தானேங்க. ஏன்னா மாத்தி மாத்தி இவங்க வந்து ஹார்பர் ஒன்றிய அரசு சொல்றதும் பதிலுக்கு பாஜகவினரும் திமுகவினரும் ஷிப் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்ற போது மக்கள் பிரச்சனையை இவங்க மறந்துட்டாங்க. தேவையில்லாம அரசியல் பிரச்சனை அரசியலாக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த குற்றம் இல்ல. அதுதான் இந்த மாதிரி நம்ம டாபிக்கே எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் வந்து பாஜகல இருக்கேன் அப்படிங்கறதுனால நான் பாஜக சார்ந்து பேசல. ஆனா உண்மை என்னங்கிறத வெளிய உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இன்னைக்கு தேசிய அளவுல என்னென்ன நலன்கள், சட்டத்திட்ட நலன்கள் இன்னைக்கு நம்ம ஐயா மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு, எத்தனை மக்களுக்கான சேவைகளை செஞ்சிருக்கிறாரு, எல்லா விஷயமும் அப்பட்டமா இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுல சில விஷயங்கள் ஒரு சார்ந்து இப்போ தமிழ்நாடு அரசு அவங்களோடதுன்னு சொல்றது கூட அது 75% சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை அவங்களோடதுன்னு சொல்லாம 15% இவங்களோட வேலையா இருக்கும். அதை இவங்க என்ன சொல்ல மொத்தமா பூர்த்தி பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது எங்க வேலைங்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு இவங்க இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க? பேசிக்கான இப்போ எனக்கு எல்லாருக்குமே தெரிய ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப சொன்னா அது பொய், உண்மை ஆகாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு இவங்கன்னு சின்ன பிள்ளைத்தனமா பண்றது வந்து சரியான அரசியல் களம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ இப்ப சமீபத்துல சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே சதைச்சிட்டாங்க. ஒரு மனைவி, கணவர், அவரோட குழந்தை. இதோட விஷயத்துல என்னன்னா, அந்த மனைவி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணல, அவரை ரேப் பண்ணி கொலை பண்ணலன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் செய்திகள் வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு, அப்புறம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நான் வந்து கற்பழிப்பு அந்த இடத்துக்கே போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஒரு அது வந்து அரசு சார்ந்த ஒரு கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி. அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிடையாது, கேமரா கிடையாது. இவங்க வந்து யாரோ ஒருவர் அது வட மாநிலத்துக்காரரே வந்து இந்த இடத்துல தங்கிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து இடம் கொடுக்குறாருன்னா அந்த இடத்துல பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அங்கே தலைமை எந்த மாதிரி இருக்குது? ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கல்லூரியில் அது சாத்தியமா, அது தவறா சரியா, இதெல்லாம் அவங்க தான் தீர்மானிக்கணும். இன்றைய அரசு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு அடுத்த நபரை ஒரு கல்லூரிக்குள்ள விடுறதுங்கிறது சரியா தவறா? வேலைக்கே இருந்தாலும் எப்படி நம்ம பண்ணலாம்? ஏன்னா ஃபேமிலியோட இருக்கிறப்போ இருந்தாலும் அந்த குழப்பணுன்ற தைரியம் எங்கிருந்து வருதுன்னு தான் கேட்குறேன். இல்லை, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்போ இந்த விஷயத்த கொடுத்துட்டீங்க, கொடுக்குறப்ப அங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு வரேன். போதைக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க ஒரு கல்லூரியில். நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்க அங்கே படிக்கிற இடத்துல ஒரு கலாச்சார, அதாவது நான் என்னோட ஜென்ரேஷனை நான் கொண்டே அங்கே படிக்க வைக்கிறதுக்கு போனால் நீ அந்த இடத்துல தண்ணி அடித்து சில விஷயங்கள் தவறான செயல்களை பண்ணுறதுக்கான அனுமதியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ அங்கே என்ன வேணாலும் பண்ணாலும் அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்குங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போ வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம், கொலை செஞ்சதுனால இது நம்மளுக்கு தெரியப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அப்போ இதே மாதிரி நிறைய டைம் நடந்ததுனால தானே அங்கே போதை புழக்கம் இருந்திருக்கு. போதைங்கிறது அந்த இடத்துல இருந்ததுனால தானே அவன் தைரியமா அந்த இடத்துல தண்ணி அடிக்க எடுத்து போயிருக்கான். அப்ப திரும்ப திரும்ப பண்ணிருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் இடந்திருக்கும் அவனை தீர விசாரிக்காம இதுக்கு வந்து இல்ல அவங்க ஏன்னா கற்பழிப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நிறைய அதுல இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் மூடி மறைக்கணும். ஏன்னா எங்களுக்கு அடுத்த அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். அடுத்து எங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க எங்களோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியாது, நல்லவர் வல்லவர்னு சொல்லி நாங்க நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சில விஷயங்கள் அப்படியே முடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விடுறாங்க. பொதுமக்களை இதை வச்சே யோசிக்கணும். நம்மளுக்கும் இந்த நிலைமை தான் மக்கள் என்னைக்கு யோசிக்க வராங்களோ அன்னைக்கு சரியான முடிவெடுப்பாங்க. மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கங்க. எப்பயுமே வந்துட்டு நம்ம மக்கள் வந்து என்னைக்கும் நம்ம தப்பா மட்டும் எடை போடக்கூடாது. ஒன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் கொடுப்பாங்க, நீங்க பண்ணுங்கன்னு. நீங்க அதுல சொதப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களை பத்தி எவ்வளவு தூரம் ஏத்துறாங்களோ அதே மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கவும் செஞ்சிருவாங்க ஒரு ஸ்டேஜ். ஆமா, எல்லாருக்கும் அது வந்து உண்டு. அது நானோ நீங்களோ எல்லாருக்குமே உண்டு. அது இந்த தடவை இந்த அரசியல் கண்டிப்பா இந்த அரசியல் நடத்துறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா வாக்குறுதிகள்லாம் வந்து திமுக அரசு பெருசா நிறைவேற்றலன்ற அந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும்
இந்த சட்டம் ஒழுங்குல வந்து முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி எதிர்க்கட்சியினரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மக்கள் மத்தியிலும் இது ஓரளவுக்கு பேசு பொருளா தான் இருக்கு. ஸோ இந்த ஆட்சி வந்து இறங்க போறதுக்கு முக்கியமான காரணம் இதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மைங்க. ஏன்னா பாதுகாப்பு இன்னைக்கு எங்கேயுமே இல்லைங்க. ரொம்ப பயமா இருக்கு. முன்னாடிலாம் வாக்கிங் போறவங்க ரொம்ப நார்மலா போவாங்க. இப்போ எல்லாருமே வந்து வாக்கிங் போறதை வந்து பயப்படுறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில வெளியில நடமாடிட்டு போயிட்டு வருது. வாக்கிங்குன்னு இல்லை, ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெரு போக முடியல. ஏன்னா யாருக்கோ ஒரு பண தேவை இருக்கு அப்படிங்கிறத இந்த எப்படி வராங்க பசங்க, ஹெல்மெட் போட்டு வரானுங்க. எனக்கு இந்த ஆக்சுவலா எனக்கு இது ரியலா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெரிய பைக்ல வராங்கல்ல, அந்த ஒரு மாதிரி அவங்க எல்லாத்தையுமே நான் அதாவது எனக்கு என் கண்ணுக்கு நான் என் மனசுக்கு பட்டது இந்த படப்படப்படன்னு அந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டு வந்து, ஏன்னா படத்துல அப்படித்தானே காமிக்கிறாங்க. அவன் நல்லவனா இருந்தாலுமே என் மனசுக்கு அவன் திருடனா தான் தெரியறான். ஏன் அப்படின்னா பயமா இருக்கு. வந்து இழுத்துட்டானா என்ன பண்றது? அவன் இழுத்துட்டு போறது என் செயின் இல்லை, என் உயிரை. ஏன்னா நான் விழுந்த அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத நான் நாட்டில் இருக்கேன். இன்னைக்கு சூழல் இருக்குது. போலீஸ் அங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சு வர்றதுக்குள்ள ஒன்று என் உயிர் போகும், இல்லைன்னா அந்த பணம் போகும். அவனை கண்டுபிடிச்சி நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு செயினை திருடிட்டான். இதுக்கு சட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைனு, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இதெல்லாம் அவங்க உள்ள போயிட்டு 15 நாள்ல வக்கீல வச்சு வெளியில வந்துடுறாங்க. அடுத்து இந்த மாதிரி வேலை பண்றாங்க. எத்தனை கேஸ்ப்பா அவன் மேல 4 கேஸா, சரின்னு அதுக்கு ஒரு கேஸ் உள்ள போடுறாங்களோ ஒழிய, ஆனா அதுக்கான தீர்வு என்னன்னு தெரியல. ஒருத்தன் அந்த இடத்துல கண்டந்தனமா சுட்டு போடணும், இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணா அடுத்து கை வைக்க மாட்டான். இல்ல இல்ல அப்படி இல்ல, அப்படி பண்ண முடியாதுங்கிறது. அப்போ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அப்ப நான் பண்ணுவல. எத்தனை பேர் தாலி வேணாலும் நான் இருப்பேன். இல்ல நான் சொல்றது என்னன்னா, ஒரு டைம் ஒருத்தரோட உயிரை, ஏதாவது நீங்க வெறும் செயின் பறிப்புன்னு நினைக்கிறீங்க, ஒருத்தர் கால் போயிருது, ஒருத்தருக்கு உயிர் போயிருது. எத்தனை பேர் பச்சை குழந்தையோட ரோட்ல விழுந்த கதையெல்லாம் இருக்கு. அது கேஸ் ஃபைல போய் எடுத்து பாருங்க. அப்ப இத்தனையும் இருக்கிறப்போ அவன் வந்தவனுக்கு அந்த தண்டனைலாம் நான் கொடுக்க மாட்டோம், இதான் தண்டனைங்கிறது என்ன நியாயம்? அவன் வீட்டுல அவனுக்கு ஒரு உயிரா இருக்கு, அவனுக்கு தேவைங்கிற பணத்துக்காக தானே இன்னொரு வேலை பண்றான். இந்த மாதிரி ஒரு தற்கொலையான வேலை பண்றப்போ அப்ப இதுக்கு என்ன ஒரு சட்டம் வந்து நான் நியாயமா பண்ணணும்? 6 மாச கடுங்காவல் தண்டனை. என்ன கடுங்காவல் தண்டனை? திரும்ப போயிட்டு வந்துட்டு திரும்ப அதே வேலை தான். 6 மாசங்கிறத கோர்ட்டு கொடுத்துருதுங்க. 15 நாள்ல நீங்க வெளியில வந்துடுறீங்க, 21 நாள்ல வெளில வந்துடுறீங்க. இன்னைக்கு நான் நிறைய பேர் பேச காதுல கேட்கிறேன், என்னங்க ரிமாண்டு தானே, 15 நாள் தானங்க. அப்போ நீ தப்பு செய்ய ரெடியா இருக்க, பயம் இல்ல. பயம் இல்ல. பயம் இல்லாத அளவுக்கு தான் இந்த அரசு வந்து அவங்களை வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏமா இந்த வார்த்தை எத்தனை பேர் பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? சட்டம் எப்படிங்க இருக்கணும்? பார்த்தவொன்னே நடுங்கணுங்க. யாருக்கு நடுக்க வருது இப்போ? ஒருத்தர் தான் போகணும். அப்போ ஏன்னா எலெக்ஷன் வேற நெருங்கிருச்சு. இந்த குறிப்பா இந்த சம்பவங்கள்லாம் வந்து எலெக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதான்றத எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு என்னைக்கு உறுதிப்படுத்துறாங்களோ அன்னைக்கு யாரா இருந்தாலும் முன்னெடுத்து வரலாம். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது உலகம் தெரிஞ்சு, அதாவது தமிழ்நாட்டை தாண்டி உலகம் தெரிஞ்ச ஒரு விஷயமா போயிடுச்சு. தமிழ் மாநிலம் வந்து எந்த அளவுக்கு சீர்கேடா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகள் அத்தனையுமே சாட்சி. இது யாரும் நீங்களும் நானும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. சொல்றவங்க சொல்லிக்கலாம் நாங்க ஒழுங்கா இருக்கோம்னு. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றி.